இவ்வளவு பெரிய மாட்டு பண்ணை. எவ்வளவு மாடுகள் சார் இங்க வச்சிருக்கீங்க? இங்க ஒரு 100 150 மாடு இருக்கும், அங்க ஒரு 150 எங்க மாடு. சார் திருச்சியா? கிறிஸ் விஞ்ஞான் உட்காந்துறான்னு கரூர் மாவட்டத்தினுடைய அது வந்து ராமஜெயம் அவர் வாங்கி நம்மளதுல கொடுத்துருக்காரு. ஓ அது ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது ஓகே. அதுல மாடு இருக்கு. அது உங்களுடைய மாடு? மாடு. இந்த இவ்வளவு மாடுகள் எதுக்காக வச்சிருக்கீங்க? பாலுக்காகவா இல்ல பாலுக்காகலாம் இல்ல, எரு வேணும் எனக்கு. வயலுக்கு எரு வேணும். ஃபுல்லாவே மாட்டு உரங்களை தான் பயன்படுத்துறீங்க? மாட்டு உரமும் பயன்படுத்துறோம். மேஜர் சாண எரு போடலன்னா வயல் நல்லா இருக்காது. இப்பெல்லாம் வந்து நம்ம விவசாயிகளை பெரும்பாலும் இந்த மாட்டு உரத்தை எல்லாம் மாடே விட்டாங்களே சார். அதை பத்தி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட. இங்க என்னென்ன ரக மாடுகள்லாம் சார் வச்சிருக்கீங்க? இதுல வந்து ரெட் சிந்தி இருக்கேன், ஹெச்எஃப் இருக்கேன், நாட்டு மாடு நம்ம மாடு எல்லாம் இருக்கு, நாட்டு மாடு இருக்கேன், பல ரக மாடு எல்லாம் இருக்குங்க. நம்ம எல்லாம் சாகியால வச்சிருந்தேன், ஹரியானா வச்சிருந்தேன். இப்ப இல்லைங்களா சார்? அங்க இருக்கு. ஓ இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர். ஏன் சார் இங்க செட் ஆகல? நம்ம இல்ல, அது கொஞ்சம் ஹையர் மாடு அங்க நல்லா பாப்பாங்க, அதனால அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு நாட்டு ரக மாடுகளை விரும்புறவங்க வெறும் ஃபுல்லாவே நாட்டு ரக மாடுகள், காங்கயம் அதுன்னு வச்சிருப்பாங்க. இந்த ஹைபிரிட்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க எல்லா மாடுகளையும் வச்சிருக்கீங்க சார். என்ன நாட்டு ரகம் பால் அதிகமா வராது. 1 லிட்டர் 2 லிட்டர் வரும், ரொம்ப லாஸ் ஆகும். அதனால பால் இதெல்லாம் 15 லிட்டர் வரும். இதை மீட் அவுட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? எங்களுக்கு பாலுக்கால எரு வேணும்ல. எரு வேணும். அது எந்த மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்டும் மீட் அவுட் ஆகும். எவ்வளவு பால் கிடைக்கும் சார் இதுல இருந்து ஒரு நாளைக்கு? டெய்லி ஒரு 350 400 லிட்டர் கிடைக்கும். இங்க இருந்து மட்டும்? அங்க 400 500 லிட்டர். இது எல்லாமே இது பூரா ஆவின்னு கொடுத்துரும், அது பூரா கடைகளுக்கு.